So question number 30. So என்ன சொல்லிக்கிறோம் question number 30 cos square theta into secant theta minus 1 plus secant square theta இங்க வந்து 1 plus இருக்குதா 1 plus sin theta secant square theta into sin theta plus 1 divided by 1 plus secant theta is equal to 0 னு prove பண்ணிட்டோம் equal to 0 னு prove பண்ணிட்டோம் so எப்படி பண்ணலாம் சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா cos square theta LHS எடுக்கிறேன் secant theta minus 1 divided by 1 plus sin theta plus secant square theta divided by 1 plus secant theta into sin theta minus 1. So, இப்போ என்ன பண்ண போறோம்னா LCM எடுக்க போறோம். LCM எடுத்தா என்ன கிடைக்கும்? LCM மாறு இங்க 1 plus sin theta இருக்குறோம். இங்க 1 plus secant theta இருக்குறோம். அப்ப LCM எடுக்கிற மீனிங் என்ன? just cross multiplication பண்ணா போதும். டினாமினேட்டர் டைம் அப்படியே வச்சுக்கலாம். அப்ப என்னாச்சு? cos square theta into secant theta minus 1. இந்த 1 plus secant theta இங்க மல்டிப்ளை ஆகும். 1 plus secant theta. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமோட ரிசல்ட். LCM வந்து ரெண்டு டைம் இருக்கும் சரிங்களா LCM ரெண்டு டைம் ப்ளஸ் செகண்ட் டைம் ரிசல்ட் என்ன 1 plus sin theta கிராஸ் மல்டிப்ளை ஆகும் ஆல்ரெடி இங்கே என்னங்கிறாங்க secant square theta இருக்கிறாங்க அப்படின்னாச்சு secant square theta into sin theta minus 1 into 1 plus sin theta இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா ஓகே சார் டவுட் இல்லை ஓகே சிபி இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சரி ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் ஃபார்முலா மாதிரி அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு இது ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏன்னு ஒன்று தான் அதனால் இது எப்படி எழுத போகிறோம்னா ப்ளஸ் இருக்குனால சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 எழுதுறேன் மைனஸ் தான் எழுத முடியாது 1 ப்ளஸ் இருக்குனால அதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 எழுதிக்கலாம் இந்த டைம் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைனஸ் 1 இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல என்ன இருக்குது மைனஸ் 1 இருக்குதா சரி அப்படி எழுதுவோம் சைன் தீட்டா மைனஸ் 1 இன்ட்டு இங்கே என்ன கிடைக்கும் சைன் தீட்டா ப்ளஸ் 1 கிடைக்கும் டிவைடட் பை ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா கரெக்டாமா சரி இது என்ன ஃபார்மேட்டு a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அதே ஐடியா தான் இங்கே a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸோ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்னன்னா சீக்கன் தீட்டா அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஸ்கொயர் சரியாம்மா இந்த ரெண்டு டேமும் கம்பைன் பண்ணி இந்த ஃபார்முலா சரிங்களா இந்த ரெண்டு டேமையும் கம்பைன் பண்ணனால இந்த ஃபார்முலா இருக்குது அதே மாதிரி இந்த டேமையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா கிடைக்கும் அந்த ரெண்டு டேமையும் கம்பைன் பண்ணி ஃபார்முலா கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்பில் அப்போ என்னாச்சு ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்போ அந்த ரெண்டு டேமையும் கம்பைன் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏவோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் பியோட வேல்யூ 1 ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா சரி இப்போ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் சரி எப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 அதனால் நான் வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஃபார்முலா என்னன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் அப்போ இந்த ப்ளஸ் 1 வந்து இங்கே வந்து என்ன கிடைக்கும்
secant square theta minus 1 equal to tan square theta. அதனால் இந்த இடத்துல நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன், tan square theta அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னாச்சு, cot square theta into tan square theta plus secant square theta into இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த டேமுக்கு என்ன ஃபார்முலா வரும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், sin square theta plus cos square theta equal to 1ன்னு தெரியும். அப்போ அந்த ஃபார்முலா என்னது, sin square theta minus 1 வேணுமா, அப்போ இந்த பக்கம் கொண்டு வாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு என்னது -1 வேணும், அப்போ இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வாங்க. -1 இந்த பக்கம் கொண்டு வாங்க, cos square இங்கே கொண்டு வாங்க. அப்போ என்னாச்சு, sin square theta minus 1 equal to cos அங்கே போச்சுன்னா minus cos square theta வரும். சரிங்களா, minus cos square theta வரும். சரியாமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார். அப்போ என்னாச்சு, இந்த ரிசல்ட் என்ன கிடைக்குது, minus cos square theta வரும். சரியாமா, அப்போ என்னாச்சு, divided by 1 plus sin theta into 1 plus secant theta. சரி கட்டணம், இப்போ ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கிறோம். அப்போ இது என்னாச்சு, cot square theta, cot square theta அப்படியே வச்சுருந்தோம். tan square theta ரெசிப்ரோக்கல் ஆஃப் cot, அப்போ cot square theta எழுதலாம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸு secant square theta இன்ட்டு cos square theta என்னதுன்னா 1 by secant square theta divided by 1 plus sin theta into 1 plus secant. இப்போ என்னாச்சு, cot square thetaவும் cot square thetaவும் கட் ஆயிடும், secant square thetaவும் secant square thetaவும் கட் ஆயிடும். அப்போ கட் ஆச்சுன்னா என்னாச்சு, இங்கே 1 இருக்கும், கட்டானா 1 இருக்கும், எனக்கு டிவிஷன் 1 இருக்கும், அந்த பக்கம் என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 minus 1 divided by 1 plus sin theta into 1 plus secant theta. 1 minus 1 என்னது, 0, 0 divided by 1 plus sin theta into 1 plus secant theta. அப்போ என்னாச்சுமா, 1 minus 1 0, அப்போ 0 by anything is 0 only. Therefore, the result is 0. Therefore, LHS equal to RHS. இதான் நம்ம ரிசல்ட். எனர்ஜி டவுட் இருக்குதா தானே? இல்லை சார். நோட் பண்ணிட்டீங்களா?